இப்போ நம்ம பேன் வச்சுட்டோம். பேனில் வந்து 1/2 கிலோ நெய் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த நெய்யை ஊற்றிக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் கூட நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிடலாம். வதங்கிட்டே இருக்கும்போது தக்காளியை ஆட் பண்ணிவிடுவோம். சால்ட்டு போட்டுக்கோங்க. அது மாதிரி ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். நல்லா வதங்கிடும் பாருங்கள். வதங்கினோடனே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறோம். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மிளகாத்தூள் வதங்கினோடனே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கி